अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद आती है. அன்பிற்கினிய என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்து அதில் பல வகையான உயிரினங்களை உருவாக்கி அவற்றிலே மிகச்சிறந்த படைப்பாக மனிதனை படைத்த இறைவன் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அழகிய வழிமுறைகளையும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தந்துள்ளான். அவற்றில் ஒன்றுதான் சலாம் கூறுதலாகும். இன்றைய காலகட்டங்களில் நம்மிடையே ஒருவர் சந்திக்கும் போது சலாம் கூறுதல் என்பது மிக அரிதாகிவிட்டது. அப்படியே சொன்னாலும் தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பாகுபாடு பார்த்து சலாம் கூறி வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவருக்கும் சலாம் கூறுவதை வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பதும் உமக்கு அறிமுகமானவருக்கும் உமக்கு அறிமுகமற்றவருக்கும் சலாம் சொல்வதுமாகும் என்று பதிலளித்தார்கள். இதனை அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருமுறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 ஆகும். அவை சலாமுக்கு பதில் உரைப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்முபவருக்கு பதில் உரைப்பது ஆகியன ஆகும். நீங்கள் இறை விசுவாசம் கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் வரை நீங்கள் இறை விசுவாசிகளாக ஆக முடியாது. நீங்கள் எதை செய்தால் அன்பு செலுத்திக் கொள்வீர்களோ அதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அது உங்களுக்கிடையே சலாம் கூறுவதை பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மகனே, உன் குடும்பத்தாரிடம் நீ சென்றால் நீ சலாம் கூறு. அது உனக்கும் உன் வீட்டில் இருப்போருக்கும் அபிவிருத்தியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என்று அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறை தூதர் அவர்களே, 2 மனிதர்கள் சந்தித்தால் அவ்விருவரில் எவர் சலாம் கூறுவதை ஆரம்பிப்பது என்று கேட்கப்பட்டது. அவ்விருவரில் அல்லாஹ்விடம் மிக நல்ல தகுதியானவரை சலாம் கூறுவதை ஆரம்பிப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்களை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் கூறினார்கள். இப்படி சலாம் சொல்வதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹாபாக்கள் வாயிலாக நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக எத்தனையோ வாழ்த்து செய்திகள் இருக்குது. குட் மார்னிங், குட் ஈவினிங், வணக்கம், இப்படி எத்தனையோ வாழ்த்து செய்திகளை எல்லா நேரத்திலையும் இந்த வாழ்த்துக்கள் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாது. ஏதாவது ஒரு இறந்த ஒரு காரியத்துக்காக நம்ம போகிறப்போ யாராவது ஒருத்தர் உறவினர் இறந்துட்டாரு, அந்த இடத்துல போய் நம்ம குட் மார்னிங் குட் ஈவினிங்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கேலிக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த சலாம் இருக்குது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தா துவாவா அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்பேற்பட்ட இந்த சலாம் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுத்துட்டே இருக்குது. அதை நம்மளுக்கு சின்னவங்க பெரியவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்ட்டு வித்தியாசம் இல்லாமல் யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்க அவங்களே சிறந்தவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக நம்ம கொள்கைகள் ரீதியாக இயக்கங்கள் ரீதியாக எவ்வளோ பிளவுகள் இருந்தாலும் இந்த சலாம் சொல்கிறதுல இருக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து நம்ம உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பை இறைவன் ஏற்படுத்தி தருவானாக. இந்த சலாம் சொல்வதின் சிறப்புகளை நாமும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது, நம்ம சொந்த பந்தத்துக்கும் இதை கற்றுக் கொடுக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.